அன்பர்களே வணக்கம். ஆதிஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று நாம் குருநாதரை வணங்கி தாயை வணங்கி நம்ம ஒரு கட்டக்கூடிய மந்திர பதிவு நம்ம பார்க்குறோம். இந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், அகத்தியர் மூலமாக வந்த வழிவர்களுடைய ஒரு கட்டு மந்திர பதிவு இது. இந்த மந்திரத்தை வச்சு அனைத்தும் கட்டலாம். மந்திரத்தை வைத்து வசிய பிரயோகம் செஞ்சுருந்தா வசிய பிரயோகத்தை தடுத்து கட்டலாம், மோகனத்தை கட்டலாம், எவலை கட்டலாம். எந்த மாதிரி ஒரு பிரயோகம் நம்மளை அண்டாத வகையில் கட்டி விடலாம். கட்டு பிரயோக முறை. இந்த ஒரு மந்திரத்தை வைத்து அனைத்தும் கட்டலாம். எல்லா விதமானத்துக்கும் கட்டலாம். அப்புறம் ஒரு சில பேர் கேட்பாங்க, தெய்வத்தை இது பண்ணலாம் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணலாம், ஆனால் அது ஒரு மகா பாவச் செயல். அப்படி செய்யக்கூடாது. சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டு செய்கிறாங்க, அதெல்லாம் ஒரு மகா பாவ செயல். ஆனால் இந்த மந்திரத்தை வைத்து எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் அதெல்லாம் இதில் நான் சொல்ல போகிறது கிடையாது. நம்மளுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதை விட எதிரி தரப்பிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து துஷ்ட ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான எதிர்த்தரப்பு மாந்திரிக பிரயோகம் இருந்தாலும் சரி, நமக்கு அண்டாத வழியில், அதாவது சீண்டாத மாதிரி நமக்கு நாமே கட்டுப்போட்டு கொள்ளும் முறை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இது என்ன பண்ணணும்னு சொன்னால், இது வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம், மாந்திரிகர்களும் செய்யலாம், எல்லோரும் செய்யலாம். இந்த மந்திரம் எப்படின்னா, முதல்ல மந்திரத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி பிரயோக முறைன்றதை நான் சொல்கிறேன். ஓம் பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடிகன பச்சை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி, ஆங்காரி, அடங்கலம் கட்டினேன் சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, சிங்க் வங்க் லங்க் லங்க் ஸ்ரீம் ஓம் சிவாய நம, சிவாய நம, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வமே நம ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இது எல்லோரும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், தினமும் காலையில் இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, மாலையோடு காலையில் செஞ்சால் அதி அற்புதமாக பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு 15 நிமிடம், 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் மந்திரத்தை வெளிப்படையாக வெளியில் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே சொல்லணும். மனதுக்குள்ளேயே 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடங்கள் வரை மனதுக்குள்ளேயே நாம் சொல்லி உச்சரித்து விட்டு நம் வேலைக்கு சென்று விடலாம். அப்படி தினம் 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 செய்தால், ஒரு 2 மாத காலம் அளவு செய்துவிட்டால், நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வளையம் போல், அதாவது நீரினால், அதாவது புகையினால் ஆன வளையம் போல் நம் கண்ணுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. இது ஒரு பாதுகாப்பு வளையம் போல் நமக்கு தெரியும். ஒரு காலம் இந்த வளையம் நாம் இருக்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலகாது. இது 2 மாதத்தில் கிடைக்குமா, 3 மாதத்தில் கிடைக்குமா அப்படின்ற விவாதம்லாம் இல்லை. ஒரு சிலருக்கு 2 மாதத்தில் கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு 3 மாதம் 90 நாள் கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கெலாம் 48 நாள்லேயே இந்த வளையம் போல் கிடைச்சிருக்கு. இது ஒரு இந்த இந்த பதிவுலாம் ஏன் எல்லோரும் வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிறவங்களாம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாரி எல்லாமே ஃபாஸ்ட் ஆகி போச்சு. அதுதான் முறை. இது கொஞ்சம் பழக தான் எதுவுமே கை கொடுக்கும். எடுத்த உடனே கை கொடுக்கறது அது சரிப்பட்டு வராது. பழக கை கொடுக்கறது தான் நிலையாக நிற்கும். ஆகையினால்
மந்திரத்தை வந்து நான் சொன்ன மாதிரி பழகிங்க, தினமும் உச்சரித்து கொண்டே வாருங்கள். உங்கள் கண்ணுக்கு வளையம் போல் தெரிகிற வரைக்கும் கண்டிப்பாக உச்சரித்து வருங்கள். நீங்கள் உச்சரிக்க ஒரு நாள் 2 நாள் சீக்கிரமானாலும் சரி லேட்டானாலும் சரி தினமும் 15-20 நிமிடம் இதுக்குன்னே நேரம் ஒதுக்கி செய்யுங்க. எல்லோரும் செய்யலாம், யாராக இருந்தாலும் செய்யலாம். ஒரு வாட்டி உங்கள் முன் வளையம் போல் உருவாகிவிட்டால் 2வது நீங்களே அது நினைத்தாலும் அது உங்களை விட்டு அண்டாது, உங்களை விட்டு போகாது. அதுதான் இந்த மந்திரத்தின் வந்து ஒரு சிறப்பு, மந்திர பிரயோக சிறப்பு. இது வந்து எதிர் நம்மளை வந்து எல்லார்கிட்டும் வந்து இது பண்ணலாம். ஆனால் இது வந்து மற்றவர்கள் வந்து பிரயோகப்படுத்துறது வந்து இது வந்து உடைக்க தெரியாது மற்றவர்களுக்கு. இது கை தேர்ந்தவர்களால் மட்டுமே, அகத்தியர் முறையில் கை தேர்ந்தவர்கள் மட்டுமே இது உடைக்கக்கூடிய ஒரு தந்திரம் தெரிஞ்சிருப்பாங்க. அது மற்றவர்கள் யாருக்குமே வந்து இது வந்து தெரிய வராது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு நீண்ட பதிவு. இது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிகமான பேருக்கு வந்து கொண்டு செல்லுங்கள். நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.